நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம், நம்மளோட தமிழ் வருடம் பெறுவது, தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம், இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக, பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன், மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும், தங்களோட கமெண்டையும், தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. 8வது ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி விருச்சக ராசிங்க. காலதேவனுக்கு 8வது ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துக்கு போய் இருக்காருங்க. 5ல் யாரோட சேர்க்கப்பட்டிருக்காரு? சனி பகவானோட சேர்க்கப்பட்டு, புதன் பகவானோட சேர்க்கப்பட்டு 5ஆம் இடம். 5ஆம் இடம் ஆள் மனசு, காதல் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் செவ்வாய் பகவான் வந்து, அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏதோ காதல் வச்சா அந்த காதல் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் கொடுக்குங்க, காதலை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காதலுக்கு உண்டான கிரகமே பார்த்திங்கன்னா அந்த புதனோட சேர்க்கை பெற்று செவ்வாய் இருப்பது, அந்த அதிபதி போய் 8ல் போய் இருக்கிறார். அந்த வீடு கொடுத்தவன் போய் 8ல் இருக்கார் குரு பகவான். அப்போ விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் 6ல் போய் இருக்கிறார், 5ல் போய் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் சூரியன் சுக்கிரன் உச்சம். அப்போ சூரியன் வந்து 10ஆம் அதிபதி 6ல் இருக்கனால ஒரு உத்தியோகத்துக்கு சிறப்பை தருதுங்க. அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்குதுங்கிறான். வேலைக்கு போகிறவங்களுக்கு உயர்வை கொடுக்குது. அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்குனா ஒரு அரசு வேலைக்கு, ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறவங்க, ஒரு அடிமை தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கெல்லாம் உயர்வை கொடுக்குது. ஏன்னா 6ஆம் இடம் வலுத்திருக்குதுங்க. வலுத்திருக்கும் போது 6ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி உச்சமிட்டிருக்கார். அப்போ தொழிற்சாலை உச்சம் வேலை செய்கிற, தொழில் செய்கிற இடத்துலேருந்து ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலும் ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த தன்மையை காட்டுது. அப்போ இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு பிறக்கும் போதே சித்திரை மாதம் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக அமைகிறது. உங்கள் ராசி அதிபதி 5ல் இருப்பது ஒரு சிறப்பு. 4ஆம் இடத்துல சந்திரன் கேது, சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க. சந்திரன் ராகு 4ஆம் இடத்துல இருந்தால் தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவையும் கொடுக்கும். தாயாருக்கு மட்டும்தான் ஒரு பாதிப்பு, மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மையும், வாகனம் வாங்கக்கூடிய தன்மையும், இதுக்கெல்லாம் ஒரு செலவு பண்ணக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அந்த செலவினத்தை அதையும் காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் குரு பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல கேது பகவான். தொழிலத்தில் போய் கேது பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்போ தொழிலை நம்ம கொஞ்சம் நேர்மையாக பண்ணணுங்குது. தொழில் ஏதாச்சும் நம்ம தனம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சோமா அதில் இரட்டிப்பாக ஒரு அபராதத்தை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்துருங்க. கேது 10லேருந்து தொழிற்சார்ந்தில் இருப்பது அது பிரச்சனையை கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு பார்க்கும்போது சித்திரை மாதம் ஆதாயத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 11 ஆதாயங்க. 11 ஆதாயம், செலவு பார்த்திங்கன்னு வச்சுங்க 5 தாங்க. அப்போ 6 மிச்சமாகுதுங்க. 6 இது மிச்சமாகுது. எப்படின்னா தமிழ் வருட பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் கொடுத்துட்டான். உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு, விருச்சக ராசிக்காரங்களுக்கு 11 ஆதாயம், 5 தான் விரயம் அப்படின்னு கொடுத்துட்டான். விருச்சகத்துக்கு மேசத்துக்கும். அப்போ உங்களுக்கு 6 மிச்சமாகுது. அப்போ ஆதாயம் உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆதாய பலன் அதிகமாக இருக்குது, விரய பலன் குறைவாக தான் இருக்குது. 2ஆம் அதிபதி 8ல் இருக்காங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு குடும்ப உறவு மூலியமாக ஒரு அதிர்ஷ்டத்தையும், ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டின் மூலியமாக ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குடும்ப உறவுகள்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பீங்க. அவங்க இவ்வளோ நாள் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சொத்து பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். அந்த சொத்து ஒரு தீர்வுக்கு அதில் ஒரு பணம் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ஆண்டு உங்களுக்கு அது உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது நேராக 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குரு பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவள் குடும்ப உறவுகள் எது பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் ஆகக்கூடிய தன்மை வந்துடும். பிரச்சனை அதிகரித்து அது ஒரு முடிவுக்கு வருங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை. அதே 5ஆம் அதிபதி 8க்கு போனதுனால தங்களோட பிள்ளைகள் வழியாக, புத்தர்கள் வழியாக, அதாவது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக உங்களுக்கு செலவினங்களை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா அந்த அதிபதி போய் 8க்கு போயிட்டாருங்க. 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 5க்கு வந்துட்டார். இப்போ 8, 5 பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனைன்னு பார்த்தா நிச்சயமாக நல்ல பரிவர்த்தனை கிடையாது. 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை போது மன ரீதியாக ஒரு அசிங்கம், அவமானத்தை கொடுக்கும். யார் மூலியமாக கொடுக்கும்?
பிள்ளைங்கள் சார்ந்து கொடுத்துரும். அப்போ பிள்ளைங்கள்ட்டேருந்து கொஞ்சம் கவனத்தை கவனமாக கண்ணில் பார்த்துக்கிறது நல்லது. இல்லாட்டி அவங்க மூலம் ஒரு அசிங்க அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதனால் புத்திர சோகத்தையும் கொடுக்குதுங்க. அதாவது பிள்ளைங்களால் ஏதாவது ஒரு மன ரீதியான ஒரு கஷ்டத்தையும் ஒரு நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் மன நிம்மதி இல்லாத தன்மையும் காட்டுது. இந்த மாதத்தில் காட்டுகிறது. ஏன்னா அந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகி அந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையை பார்த்தா நல்ல பரிவர்த்தனை கிடையாது. அதே மாதிரி அதாவது சுப கிரகம் பார்க்குதான்னு பார்த்தா இல்லைங்க, எந்த கிரகமும் பார்க்கல. அப்போ அதாவது முன்னும் பின்னும் 5ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் பாவகிரகம் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் சூரியன் இருக்கார், ஒரு பக்கம் ராகு பகவான் இருக்கார். எல்லாம் பாவகிரகமாக இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல. அப்போ 5ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு செலவினங்களையும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் முதல் மாதத்திலே உங்களுக்கு தெரிகிறது. அதனால் பிள்ளைகளுக்கு மேலே ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது மேலே கொஞ்சம் அக்கறை வைங்க. உங்களோட கண் பார்வையிலே வச்சுக்குவது நல்லது. அவங்கள கண்காணிப்பில் வச்சுக்குவது நல்லது. இல்லாட்டி அவங்களால ஒரு அசிங்க அவமானமும் இருக்கும். அதேமாதிரி செலவினங்களையும் அதிகம் கொடுக்கும். அப்போ வரவுக்கு மீறிய செலவு இருக்குது உங்களுக்கு. 11 ஆதாயம் 5 செலவுங்கும்போது பிள்ளைங்களால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் செலவு அதிகரிக்குங்க. அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதாயத்தில் மிச்சமாகக்கூடிய தன்மை உண்டுங்க. செலவு குறைச்சிக்கலாங்க. அவங்க மூலிமா தான் இந்த மாதத்தில் மட்டும்தான் அதை சொல்கிறேன் நான். இந்த ராசி பலன் கோச்சார ரீதியாக இருக்கும்போது அந்த நிலைப்பாட்டை கொடுக்குது ஜாதகத்துக்கு, ராசிக்கு. அப்போ இதில் கவனமுடன் இருங்க. 4ஆம் இடம் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லக்ஸுரியாக ஒரு கார்லாம் வாங்கலாமா, இல்லை வாகனம் ஏதாச்சும் வாங்கலாமா, வாகனம்னா 2 வீலரு 4 வீலரு இதில் ஏதாச்சும் நீங்கள் செலவு பண்ணி அதிகமாக எடுக்காதீங்க. அது மூலியமாகவும் விரயத்தை கொடுத்துருங்க. ஏன்னா வாகன ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி பார்த்திங்கன்னா அவர் போய் 5க்கு போயிட்டு 6 சுக்கிரன் இருக்காங்க. அது மூலிமா ஒரு கடன் வாங்கக்கூடிய தன்மையும் கடன் ஏற்படக்கூடிய தன்மையும் கொடுத்துருவாங்க. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை சொல்வதில் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் ராசிக்கு உண்டான விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் சொல்லுங்கள். அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் கமெண்டையும் இந்த சேனல் வழியாக பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி சந்திரன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.